வெற்றியின் ஜீவியம் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் மாணவர் விக்டரி ஏஜி சபையின் சார்பாக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் அதன் மூலமாய் ஒவ்வொரு வாரங்களிலும் மகிமைப்படுகிறதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஒருமித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க
தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ராஜா, உங்க தயவு பெரியது. நீர் எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் செய்ய நினைத்து வைத்திருக்கிறது ஒருவராலும் தடுக்க முடியாது. நீர் எங்களுக்காய் முன்குறித்து வைத்திருக்கிறதை ஒருவராலும் நிறுத்த முடியாதப்பா. நீர் எங்களுக்காய் திறந்த வாசலை வைத்திருக்கிற தெய்வம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர். எங்களோடு கூட இருந்த எல்லா பாதைகளிலும் எங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற தெய்வம், சகலத்தையும் நன்மையாய் நிரப்புகிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிற ராஜா. யோசேப்புக்கு சொன்னது போல ஆண்டவரே, யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது போல அவருடைய சகோதரர்கள் எல்லாம் தீமை செய்யும்படியாய் அவளுக்கு எட்டனை பண்ணினார்கள் ஆண்டவரே. அவைகளை நன்மையாய் முடிய பண்ணின தெய்வம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ நன்மையாய் முடிய பண்ணுகிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மை தருகிற எங்கள் தகப்பனுடைய கரத்திலே எங்களை முழுதுமாய் நாங்கள் தருகிற ராஜா. நீர் எங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற தெய்வமாயிருக்கிறீர். நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிற தெய்வமாயிருக்கிறீர். அந்த அன்பை நினைத்து, அந்த இரக்கத்தை நினைத்து, அந்த தயவை நினைத்து நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அனாதைகளாயிருந்தாலும் உம்முடைய கரம் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டெடுத்தது. எங்களை இந்த நாளில் எங்கள் துணையாளராக எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே, எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறே, மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீரே. அதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஒரு விஷயம் ஆண்டுடைய பார்த்து நன்றி செலுத்துவோமா? ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் சொல்லுவோம். ஆண்டவரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. மீண்டும் ஒரு விசை, உங்க அன்பு பெரியது. கரங்களை உயர்த்தி, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தின் நிலையிலே எங்களை நீர் கழிகூற பண்ணுவீராக. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி எங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் ஒரு மனதோடு கூட உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்க கர்த்தர் எங்களை நீ பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெற்றியின் ஜீவியம் நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துதலை இந்த மாலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையை தேவனை அதிகமாய் ஆராதனை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். மிகுந்த சந்தோஷம். இந்த மாலை வேளையிலும்
தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்போஸ்தலர் பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதும் பொழுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் சொன்னாலே எல்லாருக்கும் முகத்துல சந்தோஷமா இருக்கும். ஆசீர்வாதம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் இன்னும் அதிக சந்தோஷம். ஒருவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை வைப்பேன், உனக்கு எல்லாவித நன்மையும் உனக்கு செய்வேன். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு நாம் அநேக இடங்களுக்கு அலைந்து திரிகிறோம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு எங்க அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பணியினை நாம் இருக்கிற இடங்களிலே உண்மையும் உத்தமத்தோடு செய்து கொண்டு ஆசீர்வதிக்கிற தகப்பனுடைய முகத்தை உண்மையாய் நோக்கி பார்த்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது அநேகர் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான பாடல்களை கேட்கதான் இன்னைக்கு அலைமோதி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடிந்து கொண்ட ஒரு ஆலோசனையோ, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற செய்திகளையோ நாம் அதிகமாய் கேட்டு பரவசம் அடைவதில்லை. எப்பவுமே ஆசீர்வாத செய்திகளையே, வார்த்தைகளையே கேட்டுட்டு இருந்தா நம்மை அறியாமலே முகத்துல மறுமலர்ச்சி வருது. அல்லேலூயான்னு சத்தமா சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நமக்கு எதிரான சில வார்த்தைகள், நம்மை திருத்தக்கூடிய சில வார்த்தைகள், நம் மாற வேண்டிய சில வார்த்தைகள் நமக்கு நேராய் புறப்பட்டு வரும் பொழுது நம்முடைய முகங்கள் சுருங்கி விடுகிறது, சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். காரணம், இன்றைய உலகம் பிசாசானவன் ஆசீர்வாதம் 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 சொல்லியே ஜனங்களை திசை திருப்புகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதனால ஆசீர்வாத பிரசங்கம்னா அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் ஓடுவார்கள். வாக்குத்தத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்றாங்களோ அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் ஓடுவாங்க. ஆனா பாவத்தை குறித்தும் பக்தி விருத்தியை குறித்து, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு வழியை குறித்து பிரசங்கிக்கா இன்னைக்கு அதை செவி கொடுத்து கேட்பதற்கு இன்றைக்கு ஜனங்கள் இல்லை. காரணம், தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று சொல்லி பிசாசானவன் தன்னுடைய வேலையை தீவிரமாய் செய்து ஜனங்களை வஞ்சித்துட்டு கொண்டிருக்கிறான், ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நன்றாய் புரிந்து கொள்ளணும், பிசாசானவன் நம்மை எப்படி ஏமாற்றுகிறான் என்றால் வேத வசனத்தை வைத்துத்தான் நம்மளை ஏமாற்றுவோம். மற்றபடி நம்ம ஏமாற மாட்டோம். ஏன்னா நம்ம வசனத்தை நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா ஜெபிக்க தெரியும், பாடலில் அநேக வரிகள் நமக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அதனால வேற எதையும் கொண்டு வந்தா நமக்கு தெரியும் இது சரியில்லை, இது பிசாசனுடைய கிரியை. ஆனா வசனத்தை வைத்து நம்மிடத்தில் நெருங்கி வரும்போது சில இது ஆண்டவர் சொல்றாரா பிசாசு சொல்றாரான்னு வித்தியாசத்தை நம்மளால சில வேளையில கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதம் என்றாலே
வாழ்க்கையில முக மலர்ச்சியோடு நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஜெயமும் வெற்றியும் கிடைக்கும் அந்த நிலைகள், நாட்கள், அதை நினைக்கும் போதுதான் நம் உயர்த்தப்படுகிறதா நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆனால் 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்று தேவனால் அருளப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், 2வது உலகத்தினால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல எதனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது, எது கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து சில நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அதை நாம் நிரந்தரமாய் சந்தோஷத்தோடு அனுபவிப்பது உலகத்தின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அனுபவிக்க வைக்கிறார். பிசாசு நம்மளை ஆசீர்வதிப்பான், அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்காது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் சில வாரங்கள் உங்களோடு கூட ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேச போறேன். இதை சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் தான் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், சொன்னவர் செய்வார், சொன்னதை ஆண்டவர் அப்படியே நடப்பித்து காட்டுவார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன? அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவருடைய ஆசீர்வாதம் என்ன? ஒரு சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அப்படி சொன்னார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். நன்றாய் புரிந்து கொள்ளணும். பணம் இருந்தும் அநேருக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லை. நல்ல குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் ஏராளமா இருக்கிறாங்க, ஆனால் சமாதானம் இல்லை. நல்ல ஆகாரங்கள் இருக்கிறது, இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இவைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை இயேசு தருகிறார். அதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் சந்தோஷம். தேவன் கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் சந்தோஷம். எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இதுவும் ஆண்டவர் இயேசு தான் தருகிறார், வேற யாரால. சில பாருங்க, சில பொருட்களை கொடுத்தோன்னா சந்தோஷமா இருப்போம், கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் துக்கம். ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர் கொடுத்த சந்தோஷம் அப்படி நிரந்தரமா நிற்கும். 3வது நிம்மதி. நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம். சொல்லுவோம் பாரு, அவனுக்கு என்னப்பா குறைவு? நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியா தூங்குறான், கவலை இல்லாத வாழ்க்கை. இதுதாங்க, இது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. நம்மால சம்பாதிக்க முடியாது. இது தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை. இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். 3வது இந்த உலகத்தினால் உண்டாக்கப்படுகிற பொருளாதார ஆசீர்வாதம். அப்போ தேவனால் கொடுக்கப்படுகிற இந்த 3 சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு, இவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கு இருக்கிற பொருளாதாரம், இடம், சொத்து, சுகம். இதெல்லாம் நிலைச்சு நிற்கிறது கிடையாது. இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு காலம் வாழ்றோமோ அத்தனை ஆண்டு காலம் நாம் அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்ய. அதனால்தான் எண்ணாமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு பாலாக் ராஜா சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான ஆசீர்வாதம் என்ன? தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நீங்களும் நானும் அவருடைய ஜனங்களாக மாறுவோம். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் இல்லாமல் வாழ்றீங்களா? சந்தோஷம் இல்லாம வாழ்றீங்களா? நிம்மதி இல்லாம வாழ்றீங்களா? மன நிறைவே இல்லையா? என் குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா? சமாதானமா இருக்க விரும்புறோம், முடியலையே. கவலைப்படாதுங்க. அருள்நாதர் இயேசுவிடத்தில் ஓடிவா.
அவிடத்துல முழங்கால் படியிடு, உன்னுடைய குறைகளை ஒப்புக்கொடு, அவட்ட கேளு. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு தார். பணம் இதெல்லாம் ஒரு நாள் நமக்குள்ள நிலைச்சு நிற்கிறது இல்லை. இன்னைக்கு வர நாளைக்கு போயிருங்க. ஆனா சமாதான, சந்தோஷம், நிம்மதி தேவனால் கொடுக்கிறது நிலைச்சு நிற்கும். அந்த சமாதானத்தை முதலாவது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை அனுபவியுங்கள். அந்த ஆசீர்வாதத்தினுடைய கிருபைக்குள்ளே வாங்க. எடுத்த உடனே சொத்து இல்லையே, சுகம் இல்லையே, பணம் இல்லையே, வசதி இல்லையே, பெரிய வீடு இல்லையே, இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை. எத்தனை பேருக்கு கோடி கோடி சொத்து இருந்த வாழ்க்கை நிம்மதி இல்லை. கிறிஸ்தவனையும் குறித்து தான் சொல்றேன், வேற யாரையும் குறித்து சொல்லல. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பணக்காரங்க இருக்கிற நிம்மதியா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஒரே வீட்டில் பிரச்சனை தான், சண்டை தான். புருஷன் மனைவிக்கு பல்ல பணம் இருக்கு, ஆனால் 2 பேருக்கும் சண்டை, சந்தேகம். பாருங்க, நிம்மதி எங்க இருக்கு? ஆனா தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் அவனுக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு இவைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரே ஒரு வழி, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்க சொன்ன ஆண்டவரிடத்துல வாங்க. அவிடத்தில் உங்களுடைய பாரத்தை சொல்லுங்க, அவிடத்தில் உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்க, அவிடத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க. அவர் உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். எல்லா நிலைகளிலும் நீங்க எப்படி வாழ வேண்டும் விரும்புகிறீர்களோ அப்படியே உங்களை வாழ வைப்பார். சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றும். ஒரு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? உன்னுடைய ஆலோசனையை நீ ஒரு வார்த்தையை கேட்கும்போது அவர் எனக்கு நிறைவேற்றி தரும்போது எவ்வளவு சந்தோஷம். அதுதான் என் ஆண்டுடைய ஆசீர்வாதம். அதுதான் நிலைத்திருக்கும், அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர்களுக்கு தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? இருக்கிற இடங்களை கண்களை மூடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம், நான் இதுவரை பணம்னு நினைச்சேன், பெரிய பங்களா வீடு நினைச்சேன், சொத்து சுகம் நினைச்சேன், வயல் நிலங்கள் நினைச்சேன். இல்லப்பா, உம்ம ஆசீர்வாதம் முதலாவது சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு. இது நான் அன்னைக்கு கற்றுக்கிட்டேன். இது எனக்கு வேணும், என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வேணும். எனக்கு என் மனைவிக்குள்ள அந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு வேணும். அதுக்கு பிறகு நான் செய்கிற வேலை, தொழில்ல, எனக்கு நீ கொடுத்திருக்கிற பொருளை, ஆஸ்திகள்ல எனக்கு அந்த சமாதான சந்தோஷம் வேணும். அவனோட கேட்பீங்களா? நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஒருபோதும் ஆண்டவர்களை கைவிட மாட்டார். நிச்சயமாவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்னா அப்படித்தான். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த என் தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மனநிறைவு. அதன் பின்புதான் பொருளாதார ஆசீர்வாதம். இவைகளை இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து அப்படி ஆவிக்குரிய விசுவாச படியிலே ஒருபடி ஏறும்படி இவளுக்கு நீ உதவி செய். உலகத்தை நம்பி வாழாதபடிக்கு, உலக ஆசீர்வாதத்தின் மேல கவனம் வைக்காம இயேசுவின் மேலே கவனம் வைத்து இழந்து போயிருக்கிற சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள, கணவன் மனைவிகளுக்குள் இருக்கிற சமாதான குறைவுகளை அப்புறப்படுத்தி நிரந்தர சமாதானத்தோடு கூட அவர்கள் வாழ, அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களே, அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற தகப்பன் தாய்க்கும் உம்முடைய சமாதானத்தை முதலாவது கொடு, உம்முடைய சந்தோஷத்தை முதலாவது கொடு. கொடுத்தவர்களை ஆசீர்வதி.
அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி உதவி செய். அவர்கள் களிகூறும்படி கர்த்தர்களுக்கு உதவி செய். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் பிரசன்னத்தோடு வெளிப்படுவீராக. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஒரு பரிபூரணத்தை கொண்டு வரட்டும். நீ சொன்ன வார்த்தையை நீ நிறைவேற்ற உண்மை உள்ளவர். பிள்ளைகளும் தங்களை ஒப்புக் கொடுத்து அதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய். மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னவர் அவருடைய முகத்தை பாருங்க. முதல் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு இவைகளை நிச்சயம் உங்களை ஃபர்ஸ்ட்ல தருவார். அதன் பின்பு இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் கொடுப்பார். வாழ்ந்து சுயித்துருங்க. பின்னால சில வேதவினா போட்டிகள் இருக்குது, அதையும் கவனியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வெற்றியின் சிவியின் நிகழ்ச்சியிலும் இந்த வாரத்திலிருந்து வேதவினா போட்டிகள் நடத்தப்படுவதற்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். அந்த வேதவினா போட்டியில் ஒவ்வொரு வாரங்களிலும் 5 கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த 5 கேள்விகளையும் நீங்கள் எழுதி வைத்து கொண்டு அதை வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளே, அந்தந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே அதை பதில்களை கண்டுபிடித்து நீங்கள் எங்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அதை நீங்கள் அனுப்பும்போது நாங்கள் அதை கரெக்டாக பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சரியான பதில்கள் உங்களுக்கு இதே நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஒளிபரப்பாக்கப்படும். இப்போது நீங்கள் கேள்விகளை ஒவ்வொருவரும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கேள்விகளை வாசிக்க போகிறேன். இந்த வாரத்துக்குரிய 5 கேள்விகள். முதலாவது கேள்வி, வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கைகளை வைத்தபோது அவனை கடித்தது எது? இன்னொரு தடவை வாசிக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கைகளை வைத்தபோது அவனை கடித்தது எது? இரண்டாவது கேள்வி, அந்த வீட்டிற்குள் இயேசு வந்தபோது எத்தனை குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்? மீண்டுமாய் வாசிக்கிறேன். அந்த வீட்டிற்குள் இயேசு வந்தபோது எத்தனை குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்? மூன்றாவது கேள்வி, தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான், அவன் யார்? அவனோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான், அவன் யார்? அவனோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? நான்காவது கேள்வி, நொறுக்குவேன் என்ற வார்த்தை எந்த புஸ்தகத்தில் எந்த வசனங்களில் 9 முறை வருகிறது? நொறுக்குவேன் என்ற வார்த்தை எந்த புஸ்தகத்தில் எந்த வசனங்களில் 9 முறை வருகிறது? ஐந்தாவது கேள்வி, சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை எந்த தேசத்தான் யாருக்கு உண்டாயிற்று? சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை எந்த தேசத்தான் யாருக்கு உண்டாயிற்று? இந்த 5 கேள்விகளை நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதிலை சரியாக கண்டுபிடித்து வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளாய் நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ கீழ் வருகிற எண்ணிலே நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படியாக கேட்கிறேன். விலாசங்கள் வரும், அதையும் நீங்கள் பார்த்து சரியான நாளிலே அதை அனுப்பி கொடுங்கள். அது இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த 5 கேள்விகள் கேட்கப்படும். அதனுடைய பதில்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு மாதத்தின் கடைசியிலே இந்த மாதம் முழுவதும் சரியாக எழுதின நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு ஒரு நல்ல வெகுமதிகளை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த போட்டியிலே பங்கு பெறுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.